நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சி பலன் காணலாம். இன்னொரு 55 நாட்கள் இருக்கிறது. குரு பகவான் அதிசாரமாக கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து அதிசாரமாக சிம்மம் ராசிக்கு பயிற்சியாகி 20/10/2026 அன்று சிம்மம் ராசிக்கு 13/2/2027 அன்று வக்கரகதியில் மீண்டும் கடகம் ராசிக்கு செல்வார். விருச்சிகம் ராசி என்பதற்கு அதிசார குரு பயிற்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் காணலாம். விருச்சிகம் ராசி என்பதற்கு தற்போது குரு பலன் உண்டு. ஏன் இப்பயே இந்த பதிவு போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு குரு பலன் இருக்கு. குரு பலன் இருக்கும்போது தான் குரு பார்க்க கோடி தோஷம் விலகும். இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு குரு பலன் இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இப்பயே முயற்சி செஞ்சுக்கிங்க, நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் அமைச்சிக்கலாம். ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், தொழிலுக்காக ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. விருச்சிகம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா குரு பலன் இருக்கும்போது புதிதாக வீடு கட்டணும் அப்படின்னா வீடு கட்டிக்கலாம். இப்போ அதுக்கெலாம் உங்களுக்கு குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. குரு பலன் இருக்கும்போது தான் தெய்வம் துணை நிற்கும். இப்போ இந்த இன்னொரு 55 நாட்கள் விருச்சிகம் ராசி என்பதற்கு குரு பலன் இருக்கும்போது சுப காரியங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். என்னத்தான் நல்ல நேரம் இருக்குது, எப்போ தான் நல்ல நேரம் வருமோ அப்படின்னு இப்போ புலம்பிக்கிட்டே இந்த 55 நாட்களை நீங்கள் தவற விட்டீங்கன்னா அடுத்தது 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு குரு வருவார். 10லே குரு வரும்போது பார்க்கக்கூடிய வேலை பதவி மாறும். வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்களை ஏற்படும். தொழிலில் நல்லா வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு, அப்படியே டல்லாகிற மாதிரி இருக்கும். 10ஆம் இடம் விருச்சிக ராசிக்கு அது பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய வீடு. சிம்மம் ராசி அரசியலில் அரசு வேலையில் அரசு பதவி வகிக்கக்கூடியவர்களுக்கு வேற பதவி இலாக்கா மாற்றலாம் ஏற்படும். அதாவது 10லே குரு வரும்போது உங்களுடைய பொறுப்பு உங்களிடமிருந்து வேற ஒருவருக்கு போகும். இப்போ வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை, எனக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வரும். விருச்சிகம் ராசி என்பர்கள் 10லே குரு வரும்போது இப்போ வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் வரும். 10ஆம் வீட்டில் அதிசாரமாக குரு பகவான் வரும்போது விருச்சிகம் ராசி என்பர்கள் அரசியலில் இருப்பவர்கள், அரசு வேலையில் இருப்பவர்கள், அரசு அதிகாரியாக இருப்பவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு ப்ரமோஷன் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. குரு அதிசாரமாக சிம்மம் ராசிக்கு வரும்போது விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழும். அப்போ வேலை உத்தியோகம் சார்ந்து சில மாற்றங்களை சந்தித்தே தீர வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் போட்டி பொறாமைகள் அதிகமாகும். பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள், நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க, அதுக்கு எதிராக இன்னொரு போட்டியாக ஒரு கடை ஆரம்பிப்பாங்க. உங்களை விட அந்த கடையில் அதிகமாக கூட்டம் போய் நல்ல வருமானம் சம்பாதிப்பாங்க. அந்த போட்டி போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய அதிகம் போட்டியாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். விருச்சிகம் ராசிக்கு 10வது வீட்டிலே அதிசாரமாக குரு வரும்போது அவருடைய நேர் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழும். இப்போ உங்களுடைய விவசாய நிலத்தை குத்தகைக்கு விட்டுருந்தீங்கன்னா சரியாக குத்தகை பணத்தை வாங்கிங்க. வீடு வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா மாதம் கரெக்டாக வாடகை பணம் வாங்கிங்க. வீடு வாடகைக்கு விட்டவர்கள், நிலம் சொத்துக்கள் குத்தகைக்கு விட்டவர்கள் நல்ல ஆட்களாக பார்த்து அமர்த்தணும். இல்லைன்னா அவங்க மூலம் சண்டை சச்சரவுலாம் 10லே குரு அமர்ந்து 4ஆம் இடத்தை பாரி செய்யும்போது
இந்த சொத்துக்கள் மூலம், வாடகை மூலம், குத்தகை மூலம் ஒரு பிரச்சனை வந்து காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு வந்து ஏற்படுத்தி விடுவார். விருச்சிகம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் வந்து 2, 5ஆம் வீட்டின் அதிபதி தான். ஆனால் வந்து குரு வந்து பெரும்பாலும் விருச்சிகம் ராசிக்கு முழு யோகர் கிடையாது. பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு பெரும்பாலும் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பில் தான் குரு இருப்பார். விருச்சிகம் ராசிக்கு 4வது வீட்டை குரு பகவான் 7ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ண முடியாது. விவசாயிகளுக்கு வந்து போட்ட முட்டு விழிச்சலை கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையை, வருமான இழப்பை இந்த குருவுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே மேசராசிக்கு வந்து தற்போது 4வது வீட்டில் குரு நிற்கிறார். மேசராசி அன்பர்கள் விவசாயத்தில் அடிமேல் அடி, இடிமேல் இடி. விவசாயத்தில் வருமானமே எடுக்க முடியல, ஏன்னா மழையே இல்லை. அது மாதிரி வந்து ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி முதல் 10வது வீட்டில் அமர்ந்து 4வது வீட்டை பார்வை செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்கள், விவசாயிகள் தகுந்த கால நேரம் பார்த்து பயிர் பண்ணால் ஓரளவு விவசாயத்தில் வருமானம் பார்க்கலாம். வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், விவசாயம், இதன் வழியில் ஆடு, மாடு, கால்நடைகள் வழியில் இந்த குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா வருமான குறைபாட்டை உண்டாக்கிறோம். வீடு மூலம், வண்டி வாகனங்கள் மூலம், நிலம் சொத்துக்கள் மூலம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கிறோம். விருச்சிகம் ராசிக்கு 2வது வீட்டை 10ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் பார்வை செய்கிறார். இப்போ வந்து பணம் எந்த வழியிலாவது பணம் சம்பாதித்தே தர வேண்டும். தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்வை செய்யும்போது பணத்துக்கு உண்டான வழி உங்களுக்கு உண்டு. பணம் எப்படியும் நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க. ஆனால் வந்து 2வது வீட்டை குரு பார்வை செய்யும்போது 10ஆம் வீட்டில் இருக்கும்போது அது வந்து தொழிலுக்காக முதலீடு போடணும். விவசாயிகளாக இருந்தால் முட்டுவலி பண்ணணும். முதலீடு போட்டு உங்களுடைய கையிருப்பு பணம் குறைஞ்சி போயிடும். ஏன்னா 2வது வீட்டை 10ஆம் வீட்டிலிருந்து குரு பார்வை செய்யும்போது தொழிலுக்காக செலவு பண்ணி இருக்கின்ற பணத்தை வந்து கரைச்சி விட்டு போயிடும். விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா 3 மாதத்து பயிர் இருக்குது, 6 மாதத்து பயிர், 1 வருஷத்து பயிர் இருக்குது. அந்த பயிர் நன்றாக வளர்ந்து நன்றாக வெள்ளாமை வந்து விளைஞ்சி நின்னா தான் ஆச்சு. வெள்ளாமையில் வரும்போது புயல் அடித்து வறட்சி ஏற்பட்டு அந்த வெள்ளாமையில் வந்து ஒரு பிரச்சனை சிக்கலை வந்துச்சுன்னா போட்ட முட்டு வலி செலவெல்லாம் எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இன்னொரு 60 நாட்களுக்கு பிறகு விருச்சிகம் ராசி என்பதற்கு இந்த குரு அதிசாரத்தின் மூலம் ஏற்படுத்த போகிறது. ஒரு 120 நாட்கள் குரு அதிசாரமாக 10ஆம் இடம் வரும்போது விருச்சிகம் ராசிக்கு கை செலவுக்கு பணம் வந்து தட்டுப்பாடு ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல்கள் இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலம் விருச்சிகம் ராசி என்பதற்கு ஏற்படுத்துகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கடகம் ராசியிலே நேசமாக பலம் இழந்து தான் சஞ்சாரம் செய்வார். தற்போது விருச்சிக ராசி என்பதற்கு நல்ல வாய்ப்புகள், தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக நல்ல வருமானம் வருதுன்னா நல்லா சம்பாதித்து பணத்தை சேமித்து கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.